இது வந்து நேற்று வந்து கொடுத்தாங்க, நாங்கள் இல்லை, வீட்டில் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதை ஃபுல்லப் பண்ணுறதுக்கே இப்போ நான் படிச்சிருக்கிறேன், நான் பண்ணிடுறேன். இப்போ படிக்காதவங்க இருக்கிறாங்க, அவங்க இதில் வந்து பண்ணுன்றாங்க. அவங்களுடைய அப்பாவுடைய ஐடி வந்து எழுதுன்றாங்க. இப்போது 2005 உடைய நம்பர் இதில் எழுதுன்றாங்க. நம்ம வந்து இப்போ 2026 வந்துட்டோம். இப்போ இந்த நம்பரை நான் எங்கே போய் தேடுறது? பழைய வாக்காளர் பட்டியலில் நாங்கள் எங்கே எடுப்போம்? ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நம்ம பழைய வாக்காளர் பட்டியல் வச்சுருப்போமா? இல்லை. இப்போது என்னுடைய சொந்த வீடு, நான் லோனில் தான் வீடே கட்டியிருக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக இருக்கும். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ஓட்டு இருக்குது இந்த இடத்துல. 8 ஓட்டு போட்டிருந்தோம். இப்போ ஐடியிலேருந்து எங்கள் அம்மாலாம் வயசானவங்க போயிட்டு வருவாங்க. இப்போ இந்த ஃபார்மை கொடுத்து நீங்கள் ஃபுல்லப் பண்ணுன்னு சொன்னால் எப்படி சார் பண்ணுறது? இது வந்து இந்த ஒன்றிய அரசு இதை வந்து ரொம்ப கண்டிக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு இந்த வந்து கேன்சல் பண்ணி கொடுங்க, இல்லை பழைய முறையே கொண்டு வாங்க. இந்த 2005 இதில் நோட் பண்ண சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் வீடு விட்டால் முதல்ல 2000 அந்த படிவத்தை கொடுங்க, அதை கொடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இதை நோட் பண்ணுறோம். படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? பக்கத்தில் படிக்காதவங்கலாம் இருக்காங்க. கொளுத்து வேலை செய்கிறவங்க இதை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? வேலையை விட்டு வீட்டில் இருக்கணும். அவங்க இப்போ கொடுத்துட்டு போகிறீங்க, இன்னும் 3 நாள் கழித்து வாங்கன்றீங்க, வருவோன்றீங்க. அப்போ அவங்க அந்த வேலையை விட்டுட்டு அந்த கொளுத்து வேலை செய்கிறவங்களும் வீட்டில் தான் இருக்கணும். அவங்க பொழப்பு போய் இந்த ஓட்டுக்கோசரம் ஏங்க உங்கள் இங்கே வர கவர்மெண்ட்டு மக்களுக்கு நல்லது செய்கிற வர கவர்மெண்ட்டாக இருக்கணும். இதை வந்து ஓட்டே இப்போ பறிப்போகிற நிலைமை கொண்டு வந்துட்டீங்க. பீகாரில் பண்ண ஒரு சட்டத்தை தான் இங்கே எடுத்துன்னு போகிறீங்க. இதுக்கு இன்னும் உத்தரவாதம் இருக்குது? ஓட்டுக்கு நீங்கள் என்ன உத்தரவாதம் கொடுக்க போகிறீங்க? இல்லை, எதுவும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை.